என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது அவளுக்கு நடந்த இன்சிடென்ட் கிடையாது. அவள் கேள்விப்பட்ட கதையை என்கிட்ட அவள் ஷேர் பண்ணா. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான் அபர்ணாவோட சொந்த ஊர். 2015 இவங்க +2 முடிக்கும் போது அபர்ணாவோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா கல்யாண பேச்சு எடுத்துருந்துருக்காங்க. இதை கேட்டுட்டு அபர்ணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏற்கனவே நீங்கள் அக்காங்க 2 பேர்த்தையும் இப்படி தான் பண்ணீங்க, அவங்க இதே ஊரில் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக நான் கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா சண்டை போடுறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் உன்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சதுனால எங்களால் படிக்க வைக்க முடிஞ்சதுமா, நம்ம குடும்பத்து நிலைமை என்னன்றது உனக்கு தெரியும்ல. இப்போ நீ மேற்படிப்பு படிக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் நீ என்ன படிக்க போகிறன்றது கூட எங்களுக்கு தெரியல, அது புரிய மாட்டேங்குது. அவ்வளோ காசெல்லாம் எங்களால் கொடுக்கவே முடியாது, காசே இல்லைம்மா எங்ககிட்ட, நீ உன் குடும்ப நிலைமை தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க பாட்டி சப்போர்ட்டு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நான் பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெரிய பிள்ளைங்க 2 சரியாக படிக்கல, அவங்கள நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, ஆனால் இவ கடைசி தானே, இவளுக்கு அப்புறம் யார் இருக்கிறா, யாரும் இல்லைல்ல, அதுவும் இல்லாமல் இவ படிக்கிற பிள்ளை, மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா, அதை தான் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அப்புறம் அவங்களோட அப்பாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் சண்டை வந்துடுது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட காசு இருக்கா, நீ தான் படிப்புக்கு காசு செலவு பண்ண போறியா, என்கிட்டலாம் 5 பைசா கூட கிடையாது, எக்கிட்ட கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுட்டு போயிடுறாரு. பாட்டிக்கிட்டே காசெல்லாம் இல்லை, ஆனால் அப்புறம் நல்லா படிக்கிறதுனால அப்புறம் அவங்க பாட்டி சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி என்ன கோர்ஸ் அபர்ணா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு விளம்பரம் ஒன்று இருந்திருக்கு. அதில் என்ன படம் போட்டிருக்குன்னா, ஒரு ஃப்ளைட்டு படம் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க ட்ராலி பேக் மாதிரி பெட்டி எழுதிட்டு போகிறாங்க. இன்னொரு படத்தில் ஒரு பொண்ணு ஃப்ளைட்டுக்கு உள்ளார பேசஞ்சர்ஸ் கிட்ட ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருந்திருக்கு. இது எதுக்கான விளம்பரம் அப்படின்னா, ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கான ட்ரைனிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டருக்கான விளம்பரம் தான் அது. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அப்புறம் முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம படித்தா இந்த படிப்பு தான் படிக்கணும், நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா ஃப்ளைட்டில் போகலாம், பெரிய வீட்டில் வாழலாம், இந்த மாதிரி சிட்டியில் போய் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கலாம், அதனால் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. கேபின் க்ரூ மெம்பர் ஆகணும் அப்படின்னா 12ஆம் கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த மாதிரி சில பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, 1 வருஷம் நம்ம பிரேக் எடுத்துருவோம், இந்த 1 வருஷத்தில் நம்ம ஏதாவது வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு சைமல்டேனியஸாக நம்மளோட ஸ்கில்ஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க டிசைட் பண்ண மாதிரியே அவங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஒரு டவுனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெரிய கடைகளில், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லலாம் சேல்ஸ், பில்லிங் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 கிட்ட இருக்கிற மாதிரி சேமித்து வச்சுட்டாங்க. அது கூடவே இந்த 1 இயரில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கே டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 1 வருஷத்தில் அபர்ணாவுக்கு ஆதரவாக இருந்த அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. இவங்க பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா அபர்ணாவில் அவங்க வீட்டில் இருக்கவே முடியல. டெய்லியுமே அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்துட்டே இருக்குது. அவங்க அப்பா அடிக்கடி கல்யாண பேச்சு எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் தாங்க முடியாமல் அபர்ணா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு சென்னையில் இருக்கிற இவங்களோட தூரத்து சொந்தம் சித்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் சென்னை வந்துட்டேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஃபோன்லேயே அபர்ணாவை ரொம்ப திட்டுறாரு. அவங்க அம்மாவையும் திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு அவர் போயிடுறாரு. இவங்க சித்தி வீட்டில் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு ஒரு பிஜி தேடி அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே அக்காமடேஷனுக்கே 20,000 கிட்ட செலவாயிருது அபர்ணாவுக்கு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1 மாதத்துக்கு 20,000 செலவாயிடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் கரைஞ்சி போயிடும், அதனால சீக்கிரமாக நம்ம இந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. பிஜியில் ஜாயின் பண்ணதுக்கு மறுநாளே அந்த கேபின் க்ரூ ட்ரைனிங் சென்டரை போய் அப்ரோச் பண்ணி இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே 3 லெவல் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் அந்த 3 லெவல் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி அந்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கோர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி செக்அப், ஹெல்த் செக்அப் ஒன்று பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ட்ரைனிங் சென்டரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு காசெல்லாம் பே பண்ணிடுச்சு.
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்கே செக் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். அதன்படி ஒரு நாள் காலையில் பிஜியிலேருந்து கிளம்பி அப்பர்ணா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே அப்பர்ணா மட்டும் இல்லை, அவங்க கூட இதே கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்னொரு 4 பொண்ணுங்களும் சேர்த்து மொத்தம் 5 பொண்ணுங்க அங்கே டெஸ்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். காலையில் 9 மணியில இருந்து இந்த 5 பொண்ணுங்களுக்கும் நிறைய டெஸ்ட் வந்து எடுத்துருந்துருக்காங்க. பேசிக்காக ஹைட்டு, வெயிட்டு, பிபி செக் பண்ணுறதுல இருந்து கண்ணு ஐசைட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணியிருந்துருக்காங்க. இஎன்டியை பார்த்து காது, மூக்கு, தொண்டை, பல்லு இதெல்லாம் கூட செக் பண்ணியிருந்துருக்காங்க. இதுக்கும் மேலே நிறைய பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, இசிஜின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் விதவிதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 7:30 மணி போல் மற்ற 4 பொண்ணுங்களுக்கும் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அப்பர்ணாவுக்கு மட்டும் ஒரே ஒரு டெஸ்ட் ஒன்று பாக்கி இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அங்கே வேலை செஞ்ச அந்த சிஸ்டர் நர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஒன்று இருக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உன்னை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பர்ணா கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு 8 மணிக்கு மேலேயும் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்பர்ணாவை இன்னும் கூப்பிடவே இல்லை. அந்நேரத்தில் அப்பர்ணா தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக முடியும் இங்கேருந்து, அதனால நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிருங்க. ஒரே ஒரு டெஸ்ட் தானே பாக்கி இருக்கு, நான் அதை எடுத்துட்டு பிஜி பக்கத்தில் தான் நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கிளப்பி விட்டுடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது வர அப்பர்ணா அந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் போட்டிருந்த சேரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பர்ணாவுக்கு. அவங்க மெதுவாக இருந்துச்சு, அப்படியே ஃபோன் பார்த்துட்டே நடந்து போயிட்டு அங்கே ஒரு காரிடோர் மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு லெஃப்ட் பக்கத்தில் நிறைய ரூம், இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரூம் இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது அப்புறம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எப்படியும் நம்ம டெஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கு தானே கூப்பிடுவாங்க, இங்கே இருக்க ஏதாவது ரூமுக்கு தான் நம்மளை கூப்பிடுவாங்க, அதனால நம்ம இங்கே இருக்க சேர்லேயே உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்த ஒரு சேரில் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அந்த காரிடோரில் அப்பர்ணாவும் ரொம்ப தூரம் தள்ளி ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அங்கே உட்காந்து அப்படியே அவங்க ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட போகுது, 8:30 போல் ஆகுது. இன்ன வரைக்கும் அப்பர்ணா வந்து யாரும் கூப்பிடவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த காரிடோரில் வேகமாக ஒரு 4-5 நர்ஸ் வந்து அப்படியே ஓடி போயிருந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் ஓடுறாங்க அப்படின்றதே அப்பர்ணாவுக்கு தெரியல. அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் அந்த கும்பலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களும் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இவங்கெல்லாம் ஒரு பாதி தூரம் ஓடும்போது அப்போ அவங்க இருந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கிட்டு வேகமா ஓடி வந்திருக்காங்க. அப்பதான் அப்பர்ணாவுக்கு புரிஞ்சிருக்கு, இது கேஷுவாலிட்டிக்கான வழி, எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் இந்த வழியா தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது. இப்ப அந்த ஸ்ட்ரெச்சர்ல யாரை வச்சு தள்ளிட்டு வராங்க அப்படின்னா, அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அப்பர்ணாக்கு ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிக்குது. அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த நபரை பார்க்குறாங்க. அது ஒரு லேட் 30s இருக்கிற ஒரு ஆள். அவர் வந்து அன்கான்ஷியஸாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த விதமான ஒரு சலனமே இல்லை. தலையிலெல்லாம் பயங்கரமாக அடிபட்டு ப்ளீட் ஆயிருந்திருக்கு. கை, கால், முட்டி, பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு அவ்வளோ ரத்தம். ஆனால் அந்த ஆள்கிட்ட எந்த விதமான ஒரு சலனமுமே இல்லை. அவரை பார்க்கும்போதே அப்பர்ணாக்கு என்ன தோணுதுன்னா, இவர் உயிரோட தான் இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா, எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஆனாலும் கூட அப்பர்ணா தன்னையும் அறியாம ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கிட்டு போற அந்த சிஸ்டர்ஸை அப்படியே பின்தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. இப்போ தூரத்துல இருந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க ஓடி வந்து இவரை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையசைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பவே அப்பர்ணாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது. இப்போவும் அப்பர்ணா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளை நோக்கி அப்படியே நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. இதுவரை பரபரப்பாக அவசரமாக அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கிட்டு ஓடி வந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ அமைதியாகி அந்த ஸ்ட்ரெச்சரை ஒரு சுவரோரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒவ்வொருத்தவங்களா ரிசப்ஷனை நோக்கி நடந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு தெரியல. இந்த பாடியை அப்படியே ஒரு ஒயிட் கலர் துணியை போட்டு மூடி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த டெட் பாடிக்கும் அப்பர்ணாவுக்கும் ஒரு 5 அடி தூரம் தான் இருக்கும். அந்த நேரத்துல தான் அப்பர்ணா ரியலைஸ் பண்றாங்க, அந்த காரிடோர்ல அவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்பர்ணாவுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாச்சும் நம்ம இருந்து ஓடி போயிடலாம், ஓடி போய் ரிசப்ஷன் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட இவங்க ஓடி போகணும் அப்படின்னா இந்த பாடியை கிராஸ் பண்ணி தான் போகணும். அது அப்பர்ணாவால் முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ அப்பர்ணா அப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அப்பர்ணா வேகமாக ஓடி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று தடுக்கி விட்டு பேலன்ஸ் தவறி அவங்க கீழே விழுற மாதிரி ஆகுறாங்க. அப்போ கண்ணை திறந்து பார்த்தா அது வர ஓரமா இருந்த ஸ்ட்ரெச்சர் இப்ப அப்பர்ணாவோட வழியில கிராஸா இருந்திருக்கு. இந்நேரத்துல அப்பர்ணா அந்த டெட் பாடியோட முகத்தை
க்ளோஸாக பார்க்குறாங்க. அவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே புரியல. அவ்வளோ நேரம் செவ்வறு ஓரமாக இருந்த ஸ்ட்ரெச்சர் எப்படி இப்போ குறுக்கால வந்துச்சு? நம்ம ஏதோ கால் தடுக்கி விட்டு அந்த வீல் நகர்ந்து வந்துருச்சு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படியே ஷாக்கில் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அப்பர்ணாவுக்கு பின்னாடி இருந்து அவங்க ஷோல்டரை யாரோ டச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இவங்க இன்னுமே பயந்து போய் முன்னாடியும் ஓட முடியாமல் திரும்பியும் பார்க்க முடியாமல் அப்படியே மயக்க வர மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா அது வார்ட் பாய். ஒரு வார்ட் பாய் தான் வந்திருக்காரு. அவர் அப்பர்ணா கிட்ட வந்து, மேடம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்திருக்காரு. ஆனால் அப்பர்ணாவுக்கு எதுவுமே பதில் சொல்லவே முடியல. அவங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான், எனக்கு யாருன்னே தெரியாது, நான் ரிசப்ஷனுக்கு போகணும், நான் டெஸ்ட் எடுக்க செக்கப்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க ரிசப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த வார்ட் பாய் என்ன பண்ணாரு, அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போனாரா அந்த மாதிரி எதுவுமே அப்பர்ணாவுக்கு தெரியல. ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நர்ஸ் ஒருத்தவங்க வந்து அப்பர்ணாவை செக்கப்காக கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு இவங்க திருப்பி கிளம்பி பிஜிக்கே வந்துட்டாங்க. அன்னைய நாள் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அப்பர்ணாவுக்கு இந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியல. அவங்க மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு பாடியை அப்பர்ணா இவ்வளோ கிட்ட இருந்து பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நிறைய வேலை இருந்ததுனால சோர்ந்து போயிட்டு அப்புறமா தூங்கிடுறாங்க. சீக்கிரமே ரூமுக்கு வந்த உடனே அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு 2 மணி போல் அப்பர்ணாவோட லைஃப்பில் இது நாள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஸ்லீப் பெராலிசிஸ் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ராத்திரி ஒரு 2 மணி போல் திடீர்னு அப்பர்ணாவுக்கு முழிப்பு வருது. ஏன் அப்படின்னா அவங்கள யாரோ போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி இருந்திருக்கு. அவங்க முழு உடம்பையுமே பெட்டோட போட்டு சேர்த்து கட்டி வச்சு ஒரு பெரிய வெயிட் எடுத்து அவங்க மேலே வச்ச மாதிரி இருக்கு. அப்பர்ணாவால மூச்சு கூட விட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க தலையை கூட திருப்ப முடியல. இந்த ரூமுக்குள்ளார யாரோ ஒரு நபர் இருந்துகிட்டு அப்பர்ணாவை வாட்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்பர்ணாவுக்கு வருது. ஆனால் விசிபிளா கண்ணுக்கு யாருமே தெரியல. ஒரு இன்விசிபிள் என்டிட்டி அப்பர்ணாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க லைஃப்லேயே முதல் முறையாக ஸ்லீப் பெராலிசிஸ் அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால கை கால் அசைக்க முடியல, தலையை கூட திருப்ப முடியல. பெட்டில் அப்படியே படுக்க வச்சு அவங்க மேலே ஒரு பெரிய வெயிட் எடுத்து வச்ச மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்துட்டு அப்புறம் எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் எந்திரிச்சு பார்த்துருந்துருக்காங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் இப்படி பாதி தூக்கத்தில் எந்திரிக்கும் போது கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்த அந்த டெட் பாடியோட முகம் தான் அப்பர்ணாவோட ஞாபகத்துக்கு திருப்பி வந்துட்டே இருந்திருக்கு. தண்ணி குடிச்சிட்டு அவங்க திருப்பி படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாள் எதுவுமே அப்பர்ணாவுக்கு நார்மலாகவே இல்லை. எப்போவுமே அப்பர்ணாவை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி, அவங்க காதுகிட்ட வந்து ஊதுற மாதிரி, தூக்கிட்டு இருக்க போது பாதி தூக்கத்தில் எழுப்புறது, கெட்ட கனவுகள்னு சொல்லிட்டு அப்பர்ணாவை சுற்றி ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிறத அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்நேரத்தில் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஜி ரூமில் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இந்த ரூமில் ஏதாவது ஒரு அமானுஷ்யமாக நடந்திருக்கணும், இங்கே ஒரு ஆன்மா இருக்குது, அதுதான் நம்மளை அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. மாதங்கள் அப்படியே ஓடிடுச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு. அப்பர்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ட்ரைனிங்கை முடிச்சிட்டாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு போஸ்டிங் கிடச்சிருந்துருக்கு. அப்பர்ணாவுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அப்பா ஒரு வழியாக இந்த பேய் பிடிச்ச பிஜி ரூமை நம்ம காலி பண்ணிடலாம், நம்ம ஹைதராபாத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஏர்லைன்ஸ் அப்பர்ணாவுக்கு எப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்துருக்காங்கன்னா, ஒரு 15 நாளுக்கு ஹைதராபாத்தில் இவங்க ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. 15 நாள் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறமா இவங்க அந்த ஊர்லேயே வேறு ஏதாவது ஒரு ரூமோ ஹாஸ்டல் அந்த மாதிரி ஏதாவது தேடிக்கணும். ஸோ முதல் 15 நாளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்பர்ணாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் அங்கே என்னென்னா, இவங்க அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீடு ஒன்று தேடி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ முதல் ஒரு 15 நாளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்பர்ணா அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எந்த விதமான ஒரு ஸ்லீப் பெராலிசிஸுமே இந்த 15 நாளில் அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. நிம்மதியாக தூங்குறாங்க, சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்பர்ணா இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது எல்லாமே இந்த பிஜி ரூமால தான் பாரு, நம்ம இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு எல்லாமே மாறிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு, எல்லாம் நம்ம தப்பிச்சுட்டு வந்து பேய்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. அப்பர்ணா அந்த ஊருக்கு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் இவங்களும் சேர்ந்து ஹைதராபாத்லேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துருந்துருக்காங்க. அது ஒரு ஹைரைஸ் பில்டிங்கில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டோட ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்கார்.
அந்த வீடு வந்து அபர்ணாவுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தானே வேணும்னு விரும்பணும். ஃபைனலி அது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அபர்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக அபர்ணா தன்னோட வேலையை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தடவை இவங்களுக்கு ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு ஒரு ஃப்ளைட்டு நைட்டு நேரத்தில் போயிருந்திருக்கு. அதில் இவங்க கேபின் க்ரூ மெம்பராக இருந்திருக்காங்க. அன்றைய நாள் ராத்திரியோடய அவங்க ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இனி மறுநாள் காலையில் தான் ஹைதராபாத்துக்கு இவங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால் இவங்க ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெங்களூர்லேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அபர்ணாவுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ராத்திரி ஒரு 11 மணி போல் அபர்ணா அந்த ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணியிருந்திருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ரூம் சர்வீஸ் கேட்போம், சாப்பாடு இங்கே ரூமுக்கு கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த ரிசப்ஷனில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் ஆகும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அபர்ணாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை வச்சுட்டு அபர்ணா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அரை மணி நேரம் இருக்குது, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம், குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு அவங்க பாத்ரூமுக்கு போய் குளிக்க போயிட்டாங்க. அவங்க குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. அதுவும் தொடர்ந்து அந்த ரூமோட பெல்லை அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அபர்ணாவுக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு. என்னடா அது இவ்வளோ பெரிய ஹோட்டல்னு சொல்கிறானுங்க, இப்படி நம்மளை டென்ஷன் படுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் இருக்கிற இன்டர்காமில் இருந்தே அவங்க ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி அபர்ணா சண்டை போட்டுருந்துருக்காங்க. ரூம் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே ஏன் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க? அதுவும் இல்லாமல் ஏன் தொடர்ந்து பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க? என்னாலலாம் உடனே எல்லாம் வந்து கதை திறக்க முடியாது. என் ரூமுக்கு வெளியே யார் நின்று காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க. உங்களோட சர்வீஸ் அட்டெண்டன்ட் கிட்ட சொல்லிடுங்க, காலிங் பெல்லை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. அபர்ணா ஃபோனை வச்சதில் இருந்து அந்த காலிங் பெல் சத்தமும் நின்று போயிடுச்சு. இப்போ எந்த ஒரு சத்தமுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அபர்ணா குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்போ திருப்பியுமே அந்த ரூமோட காலிங் பெல் ரிங் ஆகுது. பழையபடியே தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் தொடர்ந்து கேட்குது. அபர்ணாவுக்கு அப்படி கோவமாக வருது. என்ன அந்த ஹோட்டலில் இப்படி டார்ச்சர் பண்ணுறானுங்க, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியும் கூட அவனுங்க கேட்க மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த டோர் கிட்ட நடந்து போயிட்டு பீப் ஹோல் வழியாக பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த டோருக்கு அந்த பக்கம் யாருமே இல்லை. அபர்ணாவுக்கு புரியல, யாருமே நிற்கிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த காலிங் பெல் சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரையே ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்குறாங்க. இவங்க டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அந்த சத்தம் நின்று போயிடுச்சு. கதவுக்கு வெளியில் இப்போ யாருமே இல்லை. அபர்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. அபர்ணா திருப்பியுமே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி யாராச்சும் இப்படி பண்ணுறாங்களா, விளையாடுறாங்களா, என்ன நடக்குது இங்கே, நம்ம அவங்களை திட்டுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருந்துருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே ரிசப்ஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ரூமுக்கு யாருமே இது வரைக்கும் வரவே இல்லை மேடம், நீங்கள் ஒருவேளை பக்கத்து ரூமில் இருக்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் விண்டோ எதுவும் ஓப்பனில் வச்சுருக்கீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அபர்ணாவுக்கு இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னது வித்தியாசமாக இருக்குது. இவங்க ரூமில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. இவங்க காதால் கேட்டாங்க, இவங்க ரூம்ல இருந்து தான் அந்த மாதிரி காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சத்தம் கேட்குது. ஆனால் டோரை ஓப்பன் பண்ண யாரும் இல்லை. ரிசப்ஷனில் கேட்டாலும் யாருமே நம்ம ரூமுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது இந்த ரூமில், இந்த ரூமில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பியுமே அபர்ணாவுடைய ரூம் பெல்ல காலிங் பெல்லை யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த மாதிரி அபர்ணா ரொம்ப கோபமாக, இந்த மாதிரி நம்ம யார் அடிக்கிறோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் சொல்லிட்டு வேகமாக அந்த டோர் கிட்ட போகிறாங்க. அவங்க டோர் கிட்ட போகும்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் ஸ்டாப் ஆகிட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க பீக்கோல் வழியாக பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. இப்போ அப்புறம் நினைச்சிட்டாங்கன்னா இவர் தான் அவ்வளோ பண்ணுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பயங்கரமாக அந்த ஆள் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேடம் நான் இப்போ தான் வரேன், நான் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இருக்காது, உங்கள் ரூம் பெல்லை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன், அது ஒர்க்கே ஆகலை, அதனால தான் நான் டோரை வந்து தட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் சர்வீஸ் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுமே வெளியே வந்து அந்த காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க, அது ஒர்க் ஆகலை. அபர்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. ரூம் சர்வீஸ் வந்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க. சாரி சார், நான் வந்து நீங்கள் தான் அப்படி பண்ணீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன், பெல்லை யாரும் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரூம் சர்வீஸ் ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபார்மலாக அவர் பேசிட்டு அவர் சாப்பாடை வச்சுட்டு போயிட்டார். ஆனால் அபர்ணாவுக்கு நல்லா தெரியுது, இந்த ரூமுக்கு வந்ததில் இருந்தே ஏதோ ஒரு விஷயம் எங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதனால் அபர்ணா வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா,
நம்ம வேற ரூமை மாற்றி தர சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கே திருப்பி ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ரூம் வந்து செட் ஆகலை, எனக்கு வேற ரூம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரூமை மாற்றி வேற ஒரு ரூமை கொடுத்துட்டாங்க. அந்த புது ரூமுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அபர்ணாவுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. அவங்கள யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி பழைய அந்த பிஜி ரூமில் எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஃபீல் வருது. அந்த ராத்திரி முழுக்க அபர்ணாவுக்கு தூக்கமே வரல. ஒரு இனம் புரியாத பயம் அபர்ணாவோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவங்க ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையாக அவங்க கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு. நல்லாவே ஜுரம் வந்துருச்சு. ஷிவரிங்காக வேற இருந்திருக்கு. கை கால் முழு உடம்புமே அப்படியே நடுங்குது, குளிர் ஜுரம் மாதிரி. இதை பார்த்துட்டு அபர்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அபர்ணாவுக்கு பிபி ரொம்ப லோவாக இருந்திருக்கு. அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப லோ பிபியாக இருக்குது, ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால இவங்களால ஃப்ளைட்ல எல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அபர்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள இந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெங்களூரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் போயிட்டு தான் அபர்ணாவை அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த எமர்ஜென்சி வார்டுங்கிறது ஒரு பெரிய ரூமு. அந்த பெரிய ரூமில் ஒரு 20 பெட்டாவது போட்டிருந்துருக்கு. ஒவ்வொரு பெட்டுக்கு நடுவுலையுமே ஸ்க்ரீன் போட்டிருந்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டா ஒவ்வொரு பெட்டுமே ஒரு சின்ன சின்ன கேபின் மாதிரி இருந்திருக்கு. இந்த 20 பெட்லேயுமே ஒரு 5 பெட்டில் தான் பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. மற்ற பெட்டு எல்லாமே காலியாக தான் இருந்திருக்கு. அந்த பெட்டோட ஸ்க்ரீன் எல்லாம் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு. அபர்ணாவுக்கு முதல் நாள் ராத்திரி தூக்கமே இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ராத்திரி போது தான் அவங்களுக்கு முழிப்பே வந்திருந்திருக்கு. அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்க பெட்டுக்கு போட்டிருந்த அந்த ஸ்க்ரீனை லைட்டாக விலகி இருந்திருக்கு. அது வழியாக அந்த ரூமில் இருந்த மற்ற எம்டி பெட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதில் அபர்ணாவுக்கு அப்படியே நேராக இருக்கிற பெட்டில் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அபர்ணாவை பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அது யார் அப்படின்னா ஃபியூ மந்த்ஸ் பேக் அபர்ணா செக்கப்புக்காக போயிருந்த போது பார்த்த அதே டெட் பாடி. இப்போ அந்த உருவம் அபர்ணாவை அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அபர்ணா இதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்திட்டாங்க. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டுட்டு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது அபர்ணா அந்த பெட்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பெட்டில் யாருமே இல்லை. அபர்ணா வந்து சொல்றாங்க, நான் பார்த்தேன், அங்கே வந்து ஒரு டெட் பாடியை பார்த்தேன், அது எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்துச்சு, என்ன இதான் பார்த்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அபர்ணா சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹலுசினேஷன்ஸ் வரதெல்லாம் சகஜம்மா, நீ தூங்குறதுக்கு வந்து உனக்கு மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு டாக்டர்ஸ் போயிட்டாங்க. நல்லா அபர்ணா நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அபர்ணாவுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, என்ன நடக்குதே தெரியல. அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது அபர்ணாவுக்கு ஃபீவர்லாம் இல்லை, அவங்க பெட்டராகவே இருந்திருக்காங்க. அதனால அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அன்னைக்கு காலையில் அபர்ணா ஏர்போர்ட் வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. பெங்களூரில் இருந்து ஹைதராபாத்துக்குமே இவங்க வந்துட்டாங்க. ஹைதராபாத்துக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதனால் வர ரொம்ப நிம்மதி தந்த அந்த வீடு இப்போ அவங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துருந்துருக்கு. இந்த வீட்லேயுமே யாரோ இருந்து அபர்ணாவை எந்நேரமுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அந்த பிஜி ரூமில் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அது அத்தனை விஷயங்களுமே இந்த வீட்லேயுமே அபர்ணாவுக்கு நடக்குது. ஆனால் அபர்ணா அவங்க கூட இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு எல்லாம் நார்மலாக தாண்டி இருக்குது, எனக்கு வித்தியாசமாக எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இதுலேருந்து அபர்ணாவுக்கு நல்லா தெரியுது அந்த எனர்ஜி அபர்ணாவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் அபர்ணாவால் அந்த வேலையில் இருக்கவே முடியல, அந்த வீட்டில் இருக்க முடியல, அந்த ஊரில் இருக்க முடியல. இப்போ அபர்ணாவுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நிம்மதி ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னா அது நம்ம வீடு தான், அம்மா கிட்ட போகணும், எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அபர்ணாவுக்கு வந்து அந்த வேலையவே அவங்க விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த முதல் நாளே அபர்ணாவை பார்த்த உடனே அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி இருந்திருக்காரு. சொல்லாமல் கொள்ளாமல் நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டல, இப்போ எங்கே நீ திடீர்னு வந்து அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அப்பா திட்டி இருந்திருக்காரு. அந்நேரத்தில் அபர்ணா அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துருந்துருக்காங்க. அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு உள்ளார அபர்ணா அந்த கேட்டுக்கிட்ட நிற்கும் போதே அது வீட்டுக்கு உள்ளார ஒரு ஒளிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அபர்ணாவை பார்த்து தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த நாய் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா கூட கொஞ்சம் வீரமாக வந்து குலைக்கவாச்சும் செய்யும். ஆனால் இந்த முறை அபர்ணாவை பார்த்து பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டே குலைச்சிருந்துருக்கு.
இது அபர்ணாவுக்கு புதுசா இருக்கு. அப்பா திட்டுறத கூட ஒத்துக்கலாம், அவர் எப்பவும் திட்டிட்டு தான் இருப்பாரு. ஆனா நம்ம வளர்த்த நாய் ஏன் நம்ம கிட்ட கூட வரல? இது வரைக்கும் நம்ம வெளியே போயிட்டு வந்தா நம்மள இந்த அளவு கொஞ்சம் இந்த நாய்க்குட்டி ஓடி வருமே நம்ம கிட்ட, ஆனா இப்ப என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நாய்க்குட்டியை தூக்கலாம், அந்த நாய்கிட்ட நம்மளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா போயிருந்திருக்காங்க. ஆனா அபர்ணா கிட்ட வர வர அந்த நாய் பயந்துகிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி எங்கேயும் ஓடி போயிருச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல, காணாம போயிடுச்சு. அபர்ணாவோட அம்மா மட்டும்தான் அப்போதைக்கு அபர்ணாவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அப்படிதாம பேசுவார், நீ வா உள்ள வா, ஒரு 2 நாள் போனால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 2-3 நாள் போயிருந்திருக்கு. ஆனாலும் அவங்க ஓடி போன அவங்களோட நாய் திருப்பி வரவே இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க அப்பா பழையபடி கல்யாண பேச்சு எடுத்துருந்துருக்காரு. போன தடவை தான் அவன் இஷ்டமாக பண்ணிட்டு நீ போயிட்ட, இந்த முறையாச்சும் நான் சொல்கிற பேச்சை கேளு அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டும்போது அபர்ணாக்கு ஒரு வழியே இல்லாமல் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 6 மாதத்துலேயே அபர்ணாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அபர்ணாவும் விரும்பி தான் அந்த நபரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணி மறுநாள் அபர்ணா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க, மாமனார் மாமியார் வீட்டுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டே அந்த மாமியார் வீட்டில் இருக்கிறது. அன்னைக்கு காலையில் அபர்ணாவோட ஹஸ்பண்ட் நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் தான் ஆயிருந்திருக்கும். ரோட்ல இருந்து அபர்ணாவோட மாமியார் பயங்கரமா கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி அபர்ணாவுக்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருந்திருக்காங்க. அபர்ணாவை பயங்கரமா திட்டுறாங்க, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், நீ ராசியே கிடையாது, முதல் நாளே என் பையனை நீ தின்னுட்ட, ஓடி வீட்டை விட்டு வெளியில அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு துரத்திட்டாங்க. என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா, வெளியில போன அபர்ணாவோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அபர்ணாவுக்கு இந்த ஷாக்கை தாங்கிக்கவே முடியல. அவங்க ஹஸ்பண்டோட பாடியை கூட அவங்க வீட்டில் பார்க்க முடியல. சண்டை போட்டு அவங்க மாமியார் தோத்திட்டாங்க. அபர்ணாக்கு வேற வழியில் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவுமே அபர்ணாவை போட்டு ரொம்ப பயங்கரமாக திட்டிருக்காரு. உன் வாழ்க்கையில் எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, உனக்கு ராசியே கிடையாது, உன்னை நான் ஏன் தான் பெற்றணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி இருந்திருக்காரு. அபர்ணாவுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்குமே ஒன்றும் புரியல, ஏன் நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்படி நெகட்டிவாகவே நடக்குது, ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்க டெய்லியுமே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக 2 வாரம் தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போய் 2 வாரம் கழிச்சு அபர்ணாவோட அப்பாவுமே இறந்து போயிடுறாரு. அபர்ணா தாங்கிக்கவே முடியல. அவங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பார்க்குறாங்க, எல்லாமே நெகட்டிவாகவே தான் இருக்குது. அபர்ணாவுக்குமே அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க லைஃப்பில் நடக்கிற இவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த எனர்ஜி தான் காரணமாக இருக்குமா, அதால் இவ்வளோ வேலை பண்ண முடியுமா அப்படிங்கிறது அபர்ணாவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒன்றுமே புரியாமல் அபர்ணா ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க தன்னோட ஹெல்த் செக்கப் அன்னைக்கு அவங்க பார்த்த அந்த டெட் பாடி, அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அம்மா இதையெல்லாம் கேட்டுட்டு அபர்ணாவை ஒரு பூசாரி கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அவர் ஒரு தாத்தா, வயசான ஒரு தாத்தா. அந்த தாத்தா என்ன பண்ணியிருந்திருக்காரு, சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அபர்ணாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு தாயத்தை ஒன்று கொடுத்துருந்துருக்காரு. இதை நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, வாழணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நபர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதுவும் அந்த நபரோட மரணம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு, வலி வேதனையை அனுபவிச்சு அந்த பர்சன் இறந்து போயிருக்காரு. அப்படி இறந்து போன அந்த பர்சனை பார்த்து உங்கள் பொண்ணு பரிதாபப்பட்டதும் இல்லாமல் பயந்துட்டா. அந்த நேரத்தில் அந்த ஆன்மா உங்கள் பொண்ணை பொசஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் ஏர்லியாகவே கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட நம்ம ஏதாவது அந்த ஆன்மாவை விரட்டியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஆன்மா கம்ப்ளீட்டாக அவளை பொசஸ் பண்ணிடுச்சு. இவளை விட்டு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆன்மா அபர்ணாவை விட்டு போகாது, இந்த பொண்ணு கூடயே தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சரி செஞ்சாலும் சரி அவங்கள இந்த ஆன்மா பழி வாங்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே அந்த ஆன்மா விடாது. ஏன்னா அது மட்டும்தான் அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. அதனால தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கூட அந்த ஆன்மா கொன்னுடுச்சு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுத்துருக்கேன். ஆனால் இதோட இஃபெக்ட் ரொம்ப நாளுக்கு இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது பெரிய நம்பூதிரி மாதிரி யாரையாச்சும் போய் நீங்கள் பாருங்கள், எனக்கு இவ்வளோதாம்மா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா உண்மையவே சொல்லி இவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு தாயத்தை கொடுத்துருந்துருக்காங்க. அந்த தாயத்தை கட்டுனதுல இருந்து ஒரு 2-3 வாரத்துக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்கள வாட்ச் பண்ணுற மாதிரியோலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. 3 வாரத்துக்கு அவங்க நிம்மதியாகவே இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் எல்லாமே அபர்ணாவுக்கு பழையபடியே தான் நடந்திருக்கு. இவங்களும் எத்தனையோ ஒரு பூசாரி பார்த்துட்டாங்க, நம்பூதிரியெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் எதுக்குமே பலனே இல்லை. இப்போ வரைக்கும் அபர்ணா கூட அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே தான் இருக்குது.